Hello everyone, I am Dr. Manivannan, consultant arthroscopy and orthopedic surgeon at Kauvery Hospital, Salem. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா shoulder dislocation. இந்த shoulder joint பாத்தீங்கன்னா அது தோள்பட்டை மூட்டு விலகுறது. shoulder joint ஓட peculiar features என்னன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வகையான jointsலயுமே range of movements அதிகமா இருக்கிற ஒரு joint shoulder joint. And one more peculiar feature about this joint is inherently most unstable joint. So இது ஒரு ball and socket joint. அதாவது இந்த தோள்பட்டை எலும்புங்கிறது ஒரு பந்து கிண்ண மூட்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதை சுற்றி கேப்சியூல் சொல்லக்கூடிய உரை இருக்கும், அதுக்குள்ள லேப்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு குருத்தெலும்பு அல்லது ஒரு ஜவ்வு இருக்கும். ஸோ இந்த தோள்பட்டை மூட்டு விலகிறது யாருக்கெல்லாம் ஏற்படலாம் அப்படின்னா பீப்புள் இன்வால்வ் இன் கான்டாக்ட் ஸ்போர்ட்ஸ் லைக் கபடி, பாஸ்கெட் பால், ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு அல்லது பீப்புள் ஹூ எக்ஸ்பீரியன்ஸ் டைரக்ட் இம்பாக்ட் டு ஷோல்டர் தோள்பட்டை மூட்டு விலகலாம். அதில் ஆன்டீரியர் டிஸ்லொகேஷன் சொல்லுவோம், தோள்பட்டை முன்பக்கமாக வெளியே வர்றது தான் ரொம்ப காமன் டைப் ஆஃப் டிஸ்லொகேஷன். இது ஏற்படும் போது தோள்பட்டை உள்ளே இருக்கிற அந்த லேப்ரம் அல்லது ஜவ்வு அல்லது குருத்தெலும்பு எப்படி வேணாலும் அட்ரஸ் பண்ணலாம். இங்கிலீஷில் வி கால் இட் அஸ் லேப்ரம். அது கிழியறதுனால தான் இந்த பால் வந்து சாக்கெட்டை விட்டு வெளியே வருது. ஸோ இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னா ஆர்த்ரோஸ்கோப்பின்னு சொல்லுவோம். கேமரா மூலமாக சின்ன துளைகள் போட்டு மூட்டுக்குள்ளே இருக்க அந்த லேபரத்தை நம்ம சரி செய்துக்கிட்டோம். அது சரி செய்துக்கிட்டால் மட்டும்தான் திரும்ப தே கேன் கெட் பேக் டு தேர் நார்மல் லெவல் ஆஃப் ஆக்டிவிட்டி. இல்லை அப்படின்னா ஃபிசியோதெரப்பி மூலமாக இதை சரி பண்ண முடியுமா, மாத்திரைகள் மூலமாக இதை சரி பண்ண முடியுமான்னா கண்டிப்பாக கிடையாது. அவங்களோட ஆக்டிவிட்டீஸை மாடிஃபை பண்ணிவிட்டு அவங்க வாழ்க்கை தரத்தையும் கொஞ்சம் குறைச்சிக்கிற மாதிரி இருக்கும்.